மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக் கூடாது என திருச்சி ஜமால் கல்லூரியில் நடைபெற்ற பவள விழாவில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். மேடையில் பேசிய முதலமைச்சர் இளம் மாணவர்களை சந்திக்கும் போதுதான் தனக்கு எனர்ஜி அதிகமாகிறது என்று குறிப்பிட்டார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு நின்றால் தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கூறிய அவர் மாணவர்கள் நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழி என நமக்கான பல்வேறு வழிகள் உள்ளன. ஆனால் மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் வழியில் சென்றுவிடக் கூடாது என்று அறிவுறுத்தினார். லண்டன்ல நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டவர் காந்தியடிகள்கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதில் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எழுதி விடுதலை போராட்ட நிதியா பயன்படுத்திக்கன்னு சொன்ன வள்ளல் தான் அவர். அதே போல ஜனாப் கஜாப் மியான் ராவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணி ஆலை நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர். 2 வள்ளல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க. காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது.